அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய காலை பொழுதுல உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி தென்றலா வீசட்டும். உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற கடவுளை பிரார்த்திக்கிறோம். இந்த இனிய உதயம் நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல நாம காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 26/8/2016 ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி நவமி திதி. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க வெள்ளி யானை வாகனத்திலும் இரவு அம்பாள் தங்கமயில் வாகனத்திலும் திருவீதி உலா வரும் காட்சியை காணலாம். நல்ல நேரம் காலை 9:15 மணியிலிருந்து 10:15 மணி வரை, மாலை 4:45 மணியிலிருந்து 5:45 மணி வரை, ராகு காலம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, சந்திராஷ்டமம், சுவாதி, விசாகம் நட்சத்திரங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சியை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இதோ உங்கள் பார்வையில்.
இந்த காலை வேளையில இந்த மென்மையான இசையை கேட்கறதுக்கு ரொம்பவே இனிமையா இருந்தது. அடுத்ததா நாம காண இருப்பது ஆன்மீக அருள் அமுதம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. அடுத்ததா நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு உங்களுக்காக. வேதமும் ஆகமமும் இறைவனை வழிபடுவதற்காக செய்யப்பட்டவை. வேதங்கள் இறைவனுடைய திருவாக்கு என்று சொல்லுவார்கள். ஆகமங்கள் மொத்தம் 28. 28 வகை ஆகமங்களிலே 9 ஆகமத்தை மட்டும் அழகு தமிழிலே திருமூலர் தமிழிலே நமக்காக மொழிபெயர்த்து கொடுத்தார். இன்றைய தினம் இறைவனுடைய ஆலயங்களிலே தமிழில் வழிபடலாமா அல்லது வடமொழியிலே வழிபடலாமா என்ற ஒரு சிக்கல் இருக்கிறது. இது சிக்கலே இல்லை. சிக்கல் சிங்காரவேலனை கேட்டால் எல்லா மொழியிலும் வணங்கலாம் என்று சொல்லுவார். என்றால் இறைவனை வழிபடுவதற்கு எது சிறந்த மொழி என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் தமிழ் மொழியா வடமொழியா என்றால் இறைவன் சொல்வான், ரெண்டுமே வேண்டாம், நீ மௌனமாக என்னை வழிபடு என்று சொல்லுவார். எனவே இறைவனை வழிபடுவதற்கு வடமொழி தென்மொழி என்ற பேதம் நிச்சயம் கிடையாது. காரணம், பல மொழிபெயர்ப்பு நூல்களெல்லாம் நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். தமிழிலிருந்து வடமொழிக்கு சென்றவையும் வடமொழியிலிருந்து தமிழுக்கு சென்றவையும் அநேகம். இங்கே ஒரு கருத்தை திருமூலர் அழகாக பதிவு செய்கின்றார். வடசொல் தமிழ்ச்சொல் இரண்டிலும் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன என்று தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகைக்கு காட்டினான் திருவருள். ஆரியமும் தமிழும் உடனே ஆரியமும் தமிழும் என்று சொன்னார். ஆரியம் என்றால் சமஸ்கிருதம், தமிழ். இதில் ஆகமங்களை தமிழிலே மொழிபெயர்த்தவர் திருமூலர். ஏனென்றால் அது வடமொழியில் இருக்கு. இன்றைக்கு வால்மீகி ராமாயணத்தை தான் கம்பர் மொழிபெயர்த்தார் தமிழிலே. வியாச பகவானுடைய மகாபாரதத்தை தான் வில்லிபுத்தூரார் தமிழிலே மொழிபெயர்த்தார். எனவே பிற மொழியிலிருந்து நம்முடைய தமிழ் மொழிக்கு பல நூல்கள் வந்துள்ளன. அதை நாம் நேசிக்க வேண்டும். அது மொழியினுடைய வளர்ச்சி தான், அது வீழ்ச்சி அல்ல. அதுபோல தமிழிலிருந்து சிலப்பதிகாரம் இந்தி மொழிக்கு போயிருக்கிறது. எனவே இங்கு இறைவனை வழிபடுவதற்கு எந்த மொழி தேவை என்பதற்கு அழகாக விடை சொல்லுகின்றார். தமிழும் தேவை, தமிழ்ச்சொலும் வடசொலும் எனும் இந்த இரண்டுமே வழிபாட்டுக்கு உகந்தது என்று சொல்லிவிடுகின்றார். ஆரியமும் தமிழும் இரண்டும் உடன்பாடு என்பதுதான் திருமூலருடைய திருமந்திரம். இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றார், 18 மொழிகள் இருக்கின்றன என்பது திருமூலருடைய கருத்து. 18 மொழிகள். பண்டிதர் ஆவார் 18 பாடையும் கண்டவர். பாஷை என்பதை பாடை என்று சொல்வார்கள். பண்டிதர் ஆவார். பண்டிதர்னா யாரு? சாதாரண உலக வழக்கில் ஒரு செய்தி உண்டு, கண்டதை படித்தால் பண்டிதர் ஆவார்னு. திருமூலர் சொல்லுகின்றார், கண்டதை அல்ல, பண்டிதர் ஆவார் 18 பாஷையும் கண்டவர். எனவேதான் பாரதி இந்த இடத்துல சொன்னதை நாம் பொருத்தப்படுத்தி பார்க்கிறோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான் அல்லவா? இந்த தெய்வீகமான மொழி சமஸ்கிருதத்தையும் நாம் போற்ற வேண்டும், தமிழையும் போற்ற வேண்டும். இதைத்தான் இணைத்து போற்ற வேண்டும் என்ற செய்தியைத்தான் திருமூலர் சொல்லுகின்றார். இதை திருநாவுக்கரசரும் பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றார். ஆரியமும் தமிழும் ஆனான்கான் என்று தேவாரத்திலே பாடியிருக்கின்றார். எனவே இறைவனை வழிபடுவதற்கு ஆகமங்கள் தேவை. அந்த ஆகமத்தை தான் 9 ஆகமங்களாக தமிழிலே 28லிருந்து 9ஆக மொழிபெயர்த்தார். ஆகமம் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன? தத்துவ விளக்கங்களை எல்லாம் சொல்லி வாழ்வியல் நடைமுறைகளை சொல்வது வேதம். ஆகமம் என்பது இறைவனுடைய தன்மை, இறைவனுக்கு எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், பக்தி செய்ய வேண்டும், இறைவனுக்கு எவ்வாறு கோயில் எடுக்க வேண்டும், மனதை எவ்வாறு அடக்க வேண்டும், அஷ்டமா சித்திகள் என்றால் என்ன, இதையெல்லாம் விளக்கி சொல்வது ஆகமங்கள்.
அந்த ஆகமங்களைத்தான் திருமூலர் தமிழிலே மொழிபெயர்த்தார். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் எழுதுகின்றார், ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. எனவே மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார், பிற்காலத்தில் திருமூலர் தான் முன்னால், அதற்கு பிறகுதான் மாணிக்க வாசகர். எனவே இறைவன் ஆகமத்தில் சொல்லி இருக்கின்றவாறு வீற்றிருக்கின்றான், அவனுடைய திருவடிகளை நான் வணங்குகின்றேன் என்று ஆகமத்தில் என்ன சொல்லி இருக்கின்றது என்பதை விரிவாக திருமூலர் 9 தந்திரங்களிலே அழகாக பாடியிருக்கின்றார். எனவே ஆரியமும் தமிழும் இணைந்து போற்ற வேண்டுமே ஒழிய அதற்குள்ளே நாம் வேதம் பார்க்க முடியாது. இதற்கு உதாரணம் சொல்லலாம். வேதங்கள் சிவபெருமானுடைய வாக்கிலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள். சரி, ஒத்துக்கொள்ளலாம். ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். தமிழ் மட்டும் என்ன? சிவபெருமான் தமிழிலே எழுதியிருக்கின்றார். இறைவன் எழுதியதனாலே அதுக்கு இறையனார் களவியல் என்று பெயர். அது மட்டுமல்ல, சிவபெருமான் முதற்சங்கத்தினுடைய தலைமை புலவனாக இருந்து பாடல் எழுதியிருக்கின்றான். கண் நுதற்கடவுளும் கடகமோடு அமர்ந்து பன்னுற தெளிந்து ஆய்ந்த பசும் தமிழ் என்று அழகாக சொன்னார். கண் நுதற்கடவுள் அப்படின்னா சிவபெருமான். கண்ணுதற்கடவுளும் கடகமோடு அமர்ந்து பன்னுற தெளிந்து ஆய்ந்த பசும் தமிழ் என்று அழகாக சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட தமிழும் ஆரியமும் இறைவனுக்கு ஒன்றுதான். அதில் வேதமே கிடையாது. வாயிலிருந்து வந்தது வேதங்கள் என்று சொன்னாலும் சிவபெருமான் பாடியது அழகு தமிழ் பாடல். பானபத்திரனுக்கு அவர் ஒரு ஓலைச்சீட்டு அனுப்புகின்றார். அவர் பாடியது மட்டுமல்ல, அவர் எழுதியது. மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தை சொல்ல ரொம்ப அழகாக தில்லையம்பலத்திலே இருந்து கொண்டு சிவபெருமான் எழுதுகிறார். எனவே திருமூலருடைய அடிப்படையான ஒரு கருத்து, பக்தியிலே வடமொழி தேவையா தென்மொழி தேவையா என்ற பட்டிமன்றங்கள் நாம் இனி நடத்த வேண்டாம். இரண்டுமே இறைவனுக்கு உகந்தது என்னும் ஒரு சிறந்த கருத்தை திருமந்திரம் நமக்கு கொடுக்கிறது. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இதோ உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேஸ் தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இது ரொம்பவே பரபரப்பான உலகம். இங்கே குழந்தைங்களோட நேரம் செலவழிக்க பெற்றோருக்கு முடியலை. கணவனும் மனைவியும் எப்பயோ பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இவ்வளவு பரபரப்பான இந்த உலகத்தில் பக்தி செய்யறதுக்கெல்லாம் நேரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. அதுக்காக என்ன நினச்சிருப்பீங்க? 50 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம், இல்லை 60 வயசு மேலே கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நம்முடைய நிலைமையெல்லாம் இறைவன் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றான். என்ன நடக்குது? 50 வயசுக்கு மேலேயும் 60 வயசுக்கு மேலேயும் நம்மளால் நடக்க முடியுதா, பார்க்க முடியுதா, கேட்க முடியுதா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான உலகத்தில் நமக்கு எளிமையான வழி என்ன? அதை காட்டி கொடுப்பதற்காகவே அந்த வைகுந்தம் எனப்படுகின்ற மகிழ்ச்சிகரமான ஆனந்தமயமான அந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்திலே நமக்காக இறங்கி வந்தார் ஸ்ரீ ஆண்டாள். 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் பிள்ளை. பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு நடத்தி காட்டியவள். நம்ம 2 விதமான படிப்பு சொல்லுவோம். ஏட்டுச் சொரக்காய்னு ஒன்று உண்டு, செயல்முறை படிப்புன்னு உண்டு. அப்படி தன்னுடைய பக்தியை செயல்முறையில் விளக்கம் கொடுத்தவள் தான் ஆண்டாள். அதனால தான் நம்முடைய ஆன்மீக உலகமே ஆண்டாளை கொண்டாடி மகிழ்கின்றதுன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆண்டாள், அப்படிப்பட்ட பெண் பிள்ளை நமக்காக ஒரு சிறந்த வழியை காட்டி கொடுத்திருக்கின்றாள்.
அது என்ன வழி? இந்த வாழ்க்கை என்கின்ற பயணத்துல கட்டுச்சோறு என்கின்ற ஒரு கருவி நமக்கு கிடைத்திருக்கின்றது. பிறவி எனப்படுகின்ற இந்த பெருங்கடலை நீந்துவதற்காக அல்லது கரையேறுவதற்காக ஒரு ஓடம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஓடம்தான், அப்படிப்பட்ட கட்டுச்சோறுதான் இறைவனுடைய திருப்பெயர்கள், இறைவனுடைய திருநாமம்னு பார்க்குறோம். சில இடங்கள்ல சில பேரை சொன்னாலே கேலி கூத்தா இருக்கும். உதாரணத்துக்கு கோவிந்தா. கோவிந்தா கிருஷ்ணனுடைய அழகான திருநாமம். எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும், எத்தனையோ திருப்பெயர்கள் இருந்தாலும், கோவிந்தான்னு சொன்ன உடனே இறைவனுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியாம் அந்த கண்ணனுக்கு. அப்படிப்பட்ட அந்த கோவிந்தான்னு சொன்னா போதும், எல்லாரும் உடனே சிரிச்சிடுவாங்க. ஒரு மின்சார தடை ஏற்பட்டதா, கோவிந்தா கோவிந்தா. யாருக்காவது ஏதாவது பொருள் இழப்பு நேர்ந்ததா, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சிரிக்கின்றோம். ஆனால் இந்த கோவிந்தா என்கின்ற திருநாமம் என்ன செய்தது? கௌரவர்களுடைய சபை துரியோதனனுக்கு பாஞ்சாலியை மானபங்கம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம். துச்சாதனன் பாஞ்சாலியினுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து வந்து அந்த சபையிலே நிறுத்துகின்றான். அவளுடைய ஆடையை பிடித்து இழுக்கின்றான். மானத்திற்கான பங்கம் நிகழ்கின்றது. உடனே பாஞ்சாலி கதறுகின்றாள். அங்கு தர்மத்தினுடைய வடிவம் தர்மன் வீற்றிருக்கின்றான். அந்த தர்மத்தால் காப்பாற்ற முடியவில்லை. சரின்னு பீமனை பார்க்கறா. பலத்தினுடைய உருவம், பலத்தாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பலம் பலவீனமாகிவிட்டது. வில்லுக்கு விஜயன், அதுதான் வீரம். வீரத்தாலும் காப்பாற்ற முடியவில்லை. சகோதரன் எனப்படுவதான சகாதேவனை பார்க்கின்றாள். யாருக்கு சகோதரன்? தர்மராஜனுக்கு சகோதரன். அந்த சகாதேவன் பக்தியினுடைய வடிவம். அந்த பக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அங்கே இருக்கின்ற சான்றோர் பெருமக்களை பார்க்கின்றாள். யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கடைசியில் கோவிந்தா என்கின்ற ஒரே ஒரு திருநாமத்தை உச்சரிக்கின்றாள். சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணாகதாம் என்று உச்சரித்தாள். உடனே கிருஷ்ணன் எங்கிருந்தானோ அங்கிருந்தே அவளுக்கான ஆடை சுரந்தது என்று பார்க்கின்றோம். அப்பொழுது கூட பாஞ்சாலி ஒரு கோரிக்கையை வைத்தாள். கண்ணா, நீ வருவதற்குள் என்னுடைய மானம் பறிபோய்விடும், அதனால் இருந்த இடத்திலிருந்தே எனக்கு அனுகிரகம் செய் என்று சொல்லிவிட்டாளாம். கடைசியாக அந்த கிருஷ்ணாவதாரம் முடிந்தது. எல்லோரும் திருநாட்டுக்கு வைகுண்டத்திற்கு எழுந்தருளினர். அப்பொழுது கண்ணன் மட்டும் குறைப்பட்டு கொண்டானாம். என்ன குறை தெரியுமா? பாஞ்சாலி மானபங்கப்படுத்துகின்ற நேரத்திலே அவள் அருகில் இருந்து என்னுடைய ஆடையை எடுத்து அவளுடைய கண்ணீரை துடைக்க முடியவில்லையே என்கின்ற வருத்தம் என்னை வாட்டுகின்றது. இப்படி ஒரு குறை என்னுடைய மனத்தில் இருக்கின்றது என்று குறைப்பட்டு கொண்டானாம். உடனே எல்லோரும் கேட்டார்கள், கண்ணா, உன்னால் அல்லவா ஆடை சுரந்தது? உடனே கண்ணன் தெரிவித்தான், என்னால் ஆடை சுரக்கவில்லை, என்னுடைய கோவிந்தா என்கின்ற நாமமே அவளுக்கு தேவையானதை கொடுத்து விட்டது அப்படின்னு சொன்னானாம். அதனால தான் ஆண்டாள் சொல்லுகின்ற பொழுது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று மங்களாசாசனம் செய்கின்றாள்னு பார்க்குறோம். அதனால இந்த கலியுகத்துல, எப்பேற்பட்ட கலியுகம், எல்லா அட்டூழியங்களும் அதர்மங்களும் நிறைந்த இந்த கலியுகத்தில் இறைவனை அடைவதற்கு ஒரே சிறந்த எளிய வழி என்ன அப்படின்னு சொன்னா, அது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுவதுதான். அதற்கான பாசுரம்தான் திருப்பாவையின் 5ஆம் பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க
போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். அப்படி இறை திருநாமத்தை போற்றி மேன்மை அடைவோம். என்ன நேயர்களே, இன்னைக்கு இணைய உதயம் நிகழ்ச்சியில பல நல்ல பயனுள்ள தகவல்களை பார்த்தோம். மென்மையான இசையை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.